ஹாய் வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டு 2 3 நாள் ஆச்சு. எதுக்குன்னா, நானு ஊருக்கு போயிருந்தேன். அதனால தான் போட முடியல. ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை ரெகுலரா போட்டுட்ருந்தேன் வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போயிட்டு தங்கச்சி வீட்டுக்கு பால் காய்ச்சக்கு போயிருந்தேன். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேலைகள் நெறைய இருந்தது. பாப்பாவோட வீடியோ மட்டும் தான் போட்டுட்ருந்தேன். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நாங்க முட்டாய் போடுறதுக்காண்டி ரூம்ல வச்சு தான் நாங்க போட்டுட்ருக்கோம் ஒரு ரூம்ல. சரி மேலே செட்டு போட்டிருக்கோம். செட்டில போட்டு முட்டாய் போடலாம் அப்படின்ட்டு நாங்க இது பண்ணியிருக்கோம். சரி பால் காய்ச்சலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு, பால் காய்ச்சறதுக்காண்டி ரெடி பண்ணிட்டுருக்கோம். அப்ப சரி ஒரு 4, 5 பேருக்கு ஒரு ஒரு 6, 7 பேருக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணலான்ட்டு சாப்பாடு பக்கத்துலலாம் சொல்லியிருக்கேன். அவங்க வருவாங்க. அதுக்காண்டி சாப்பாடு ரெடி பண்ணலான்ட்டு காலைல இன்னைக்கு 3 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். 3 மணிக்கே எந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டு விட்டுட்டு, முன்னாடியும் கோலம் போட்டுவிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நானு சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக போட்டேன். அப்புறம் சாப்பாடு ஒரு அடுப்புல வச்சு விட்டேன். அப்புறம் காயெல்லாம் வெட்டிட்டு, சாம்பாருக்கு தாளிச்சு விடுறதுக்காண்டி தாளிச்சு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு சாம்பார தாளிச்சு விட்டு, சோறு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே சோறு வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில சோறு வேக வச்சு வடிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, இது காலிஃப்ளவர் சில்லி போடுறதுக்காண்டி ஒரு இதில வேக வச்சுட்டேன். அது பாயாசத்துக்கு ஜவ்வரிசி ஒரு அடுப்புல வேக வச்சு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன். எல்லா வேலையும் அப்பளம் பொரிச்சு, காலிஃப்ளவர் சில்லி வச்சு சாப்பாடு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு முடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா, முல்லைப்பூ பார்த்தீங்கன்னா, நாங்க நாள் பறிக்காதனால முல்லைப்பூ நல்லா மலர்ந்துருச்சு. ஃபுல்லா மலர்ந்துருச்சு. ஒரு 100 பூ, 150 பூ கிட்ட வருது. ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.